சேற்று நிலத்தில் புதைக்கப்பட்ட இளம்பெண் காணவில்லை என்று போலீசிலும் புகார் அளித்த இளைஞர் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட உடலம் காதலன் தப்பியோட்டம் தென்னிலங்கையில் பகீர் சம்பவம். இலங்கையில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதம் மிரண்டு போன அதிகாரிகள் பல கொலைகளுடன் தொடர்பு உண்டா எனும் கோணத்தில் ஆரம்பமான விசாரணைகள். மேகோட பகுதியில் ரொட்டி வாங்க நின்ற மக்களை மோதிய வாகனம் நீதிமன்றம் எடுத்த அதிரடி உத்தரவு வெளிநாட்டு பயண தடை. திடீரென்று மதம் பிடித்த யானையால் பெரகராவில் நேர்ந்த நிலை உயிரை பிடித்துக் கொண்டு ஓடி தப்பிய மக்கள் வெளியான அதிர்ச்சி காணொளி. இணையத்தை அதிகம் ஈர்த்த புகைப்படம் நாட்டிற்கு வந்த இளம் சுற்றுலா பயணி பெண்ணுக்கு நேர்ந்த நிலை அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை. கனகராயன்குளம் ஏனையன் வீதியில் நடந்து சென்ற இளைஞர்களுக்கு நேர்ந்த நிலை தப்பி ஓடிய சாரதிகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வெசா கூடுகள் உடைத்து சேதம் மாணவர் ஒன்றியம் விசேட அறிக்கை செய்தது யார்? குற்றம் இழைத்தவர்கள் உள்ளே செல்ல ஆயத்தமாகுங்கள் உள்ளே கவிதை புத்தகம் எழுத கொப்பி கொண்டு போங்கள் அரச தரப்பு எச்சரிக்கை. சிறைக்குள் முன்னாள் அமைச்சரின் சொகுசு வாழ்க்கை போத்தலுக்குள் மதுபானம் கொண்டு சென்ற போது அதிகாரிகள் செய்த செயல். இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கான காரணத்தை வெளியிட்டுள்ள அரசாங்கம் போலிகளை நம்ப வேண்டாம் என அமைச்சர் அவசர எச்சரிக்கை. மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள் மீட்கப்பட்ட சிறுவர்களுடைய எலும்பு தொகுதிகள் தாயத்துக்களும் மீட்பு. வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கியின் ஆளுநர் வெளியிட்டுள்ள தகவல். சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த நிலையில் சேற்று நிலம் ஒன்றில் புதைக்கப்பட்டிருந்த இளம் பெண்ணொருவரின் உடலம் தெல்தனிய ரங்கல பிரதேசத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவம் சுமார் ஒரு வாரத்துக்கு முன்பே நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் உடலத்தை மறைக்கும் நோக்கில் சேற்று நிலத்தில் சுமார் 3 அடி ஆழமான குழி தோண்டப்பட்டு அது புதைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினரின் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட பெண் ஒடிஸ்பத்துவ ஹெக்மென பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய வீரசேகர முதியான் லேசாகே ஹீன்பிட்டைக்கெதிர வாசனா சந்தமாலி என்ற ஜுவதி என்று ரங்கல போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தின் பின்னர் உயிரிழந்த பெண்ணுடன் தங்கியிருந்து அவரின் ஆண் நண்பர் தப்பியோடியுள்ளதால் அவரே இந்த கொலை சம்பவத்தை செய்திருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். குறித்த சந்தேக நபர் தனது மனைவியை பிரிந்து சுமார் 4 வருடங்களாக உயிரிழந்த பெண்ணுடன் ஒன்றாக வாழ்ந்து வந்துள்ளமை சந்தேக நபரின் தாயார் வழங்கிய வாக்குமூலத்தின் மூலம் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர் சில நாட்களுக்கு முன்னர் காவல்துறை நிலையத்துக்கு சென்று உயிரிழந்த பெண்ணை தனது மனைவி என்று கூறி அவர் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு செய்துள்ளார். அத்துடன் குறித்த பெண்ணுக்கு வேறொரு ஆணுடன் தொடர்பு இருப்பதாகவும் அந்த முறைப்பாட்டில் அவர் குறிப்பிட்டார். எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்த பின்னர் முறைப்பாட்டாளரான சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளார். இதையடுத்து அவரது தாயாரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையின் பொழுதும் இந்த உண்மைகள் தெரிய வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரங்கள காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் முதன்முறையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மினியுசி தானியங்கி ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள ஒரு பொது மயானத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மினியுசி வகை தானியங்கி துப்பாக்கி ஒன்றையும் மேலும் பல ஆயுதங்களையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். இது இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் துப்பாக்கி என்று நம்பப்படுகிறது. சமீபத்தில் துபாயிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு தற்போது மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குற்றவாளியான மகாவத்து சமரா என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த கண்டுபிடிப்பு இடம்பெற்றுள்ளது. சேகரிக்கப்பட்ட உளவு தகவலின் அடிப்படையில் மயான வளாகத்துக்குள் மறைத்து வைக்கப்பட்ட மினியூசி வகை துப்பாக்கி, வெளிநாட்டு தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி, ஒரு தோட்டாக்கூடு மற்றும் 3 தோட்டாக்கள் ஆகியவற்றை புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். மினியூசி வகை ஆயுதம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதென்று காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த வகை துப்பாக்கி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கடந்த காலங்களில் உளவு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் இலங்கையில் உள்ள எந்தவொரு காவல்துறை பிரிவும் இதற்கு முன்னர் இவ்வகை துப்பாக்கியை மீட்கவில்லை என்று அதிகாரிகள் குறிப்பிட்டனர். மேகோட பகுதியில் இடம்பெற்ற ரொட்டி தன்சொலில் வரிசையில் நின்றிருந்த மக்கள் மீது கெப்ரக வாகனம் மோதியதில் 3 பெண்கள் உள்ளிட்ட 6 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வாகன உரிமையாளருக்கு பயணத்தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. வாகனத்தின் உரிமையாளருக்கு எதிராக கோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு வெளிநாட்டு பயணத்தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக மேகோடை காவல்துறையினர் தெரிவித்தனர்.
இதற்கமைய விபத்துக்குள்ளான கெப்ரக வாகனத்தின் உரிமையாளரை கண்டுபிடிப்பதற்காக 3 காவல்துறை குழுக்கள் இரவும் பகலும் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சந்தேக நபர் அந்த பகுதியை விட்டு தப்பியோடி தலைமறைவாகியுள்ளதாகவும் மீகொட காவல்துறையினர் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். இதேவேளை இந்த விபத்தில் காயமுற்று கோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் ஒருவன் உள்ளிட்ட 7 நோயாளர்களும் தற்போதைய நிலையில் முழுமையாக சிகிச்சை பெற்று மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் கோமாகம ஆதார மருத்துவமனையின் மருத்துவ அத்தியட்சகர் மருத்துவர் பிரியாஷ் விஜயநாயக்கு தெரிவித்தார். வேவூர் கனவல விகாரையின் பெரகரா திருவிழாவின் போது யானை ஒன்றும் 2 கோபமடைந்ததால் ஏற்பட்ட பரபரப்பான சூழ்நிலையை காட்டும் வீடியோ பதிவுகள் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. அந்த இடத்தில் இருந்த பொதுமக்களால் வெவ்வேறு கோணங்களில் பதிவு செய்யப்பட்ட இந்த வீடியோக்களில் யானை மிரண்டோடும் காட்சிகள், அதனிடமிருந்து தப்பிக்க மக்கள் பயந்து சிதறியோடும் காட்சிகள் மற்றும் ஒரு நபர் யானையிடம் சிக்கிய போது சுற்றியிருந்தவர்கள் மிகுந்த அதிர்ச்சியுடனும் பயத்துடனும் கூச்சலிடும் உருக்கமான காட்சிகள் அனைத்தும் வரிசையாக இடம்பெற்றுள்ளன. இந்த அசம்பாவிதத்தால் தென்னிலங்கை பெரகரா ஊர்வலத்தில் இருந்த பக்தர்கள் பெரும் பீதிக்குள்ளாகியதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நேற்று திருகோணமலையில் நடந்த ஒரு சம்பவம் சமூக வலைதளத்தில் விவாத புயலை கிளப்பியுள்ளது. திருகோணமலையிலிருந்து புல்மோட்டை நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் வெளிநாட்டு பெண் பயணி ஒருவர் இருக்கைகள் ஏதுமின்றி பேருந்தின் தரையில் அமர்ந்து சாதாரணமாக தன்னுடைய மொபைலை பார்த்தபடி பயணித்தார். ஆனால் அதே பேருந்தின் இருக்கையில் உள்நாட்டு பயணிகள், குறிப்பாக ஆண்கள் பலர் அமர்ந்திருந்தனர். ஒரு பெண், அதுவும் நம் நாட்டுக்கு வந்த விருந்தாளி, தரையில் அமர்ந்திருந்தும் யாரும் அவருக்கு இருக்கை தந்து உதவ முன்வரவில்லை என்ற குற்றச்சாட்டோடு இந்த புகைப்படம் இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. வவுனியா கனகராயன்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏனையின் வீதியின் கனகராயன்குளம் பகுதியில் நேற்றிரவு புளியங்குளம் நோக்கி பயணித்த கார் ஒன்று அதே திசையில் வீதியின் ஓரமாக நடந்து சென்ற 2 பாதசாரிகள் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமுற்ற 2 பாதசாரிகளும் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் 27 மற்றும் 40 வயதுடைய கனகராயன்குளம் மற்றும் ஒட்டுசுட்டான் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வருகிறது. விபத்து நடந்த வேளை காருக்கு பின்னால் பயணித்த வேன் ஒன்றும் காரின் பின்பகுதியில் மோதியுள்ளது. விபத்தின் பின் தப்பியோடிய வேனின் சாரதி கைது செய்யப்பட்டதோடு காரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் கனகராயன்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீடத்தில் விசா கூடுகள் சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்தை பொதுமைப்படுத்தி இதற்கான ஒட்டுமொத்த பொறுப்பையும் தமிழ் மாணவர் சமூகத்தின் மீது சுமத்த சில தரப்பினர் முயற்சிப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீட மாணவர் ஒன்றியம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து அந்த பீடத்தின் மாணவர் ஒன்றியம் 2026 ஜூன் 2ஆம் தேதி இடப்பட்ட விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் முகாமைத்துவ பீடத்தைச் சேர்ந்த சிங்கள மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விசா கொண்டாட்ட நிகழ்வு மாணவர் ஒன்றியத்தின் முழுமையான அனுமதி மற்றும் ஆதரவுடனேயே நடத்தப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் சிறைக்கு செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும் என பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்தார். சிறைக்கு சென்று சிறையில் அவர்கள் கவிதை புத்தகம் எழுதலாம் என்றும் சிறைச்சாலையில் சுவர்களில் ஓவியங்களை வரையலாம் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த காலத்தைப் போல குற்றமிழைத்தவர்களுக்கு எவ்வித நிகழ்வுத்தன்மையும் காட்டப்பட மாட்டாது என அவர் தெரிவித்துள்ளார். குற்றம் இழைத்த தரப்பினர் தற்போது பதற்றமடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குற்றவாளிகளுக்கு தற்போது வியர்ப்பதை தவிர்க்க முடியாது என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுக்கமிகவை சந்திக்க மதுபானம் கொண்டு செல்ல முயன்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறைக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வர முயன்ற குற்றச்சாட்டில் சிறை அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் மேலதிக விசாரணைக்காக பொருளை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். குளிர்பான போத்தலில் மதுபானத்தை நிரப்பி சிறை வளாகத்துக்கு கொண்டு சென்ற சந்தேக நபர் திட்டமிட்டதாக போலீசார் நீதிமன்றம் தெரிவித்தனர். சந்தேக நபரின் தகவல்களை கருத்தில் கொண்டு தலா 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 பிணைகள் செல்ல நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் எரிபொருள் இறக்குமதி செலவுகள் கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் எரிபொருள் நுகர்வு ஒப்பீட்டளவில் குறைவாக இருந்த போதிலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜனவரியில் எரிபொருள் இறக்குமதிக்காக 186 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டது. கடந்த மே மாதத்தில் அது 521 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வுப் பணிகள் இன்றைய தினம் 14வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்றுள்ளது. இன்றுடன் 270 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றுள் 266 எலும்பெச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவற்றுள் 257 258 என்று அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதியானது சிறுவர்களுடையது என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. ருகுணு பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியுடன் அகழ்வுப் பணிகள் மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளன. மேலும் கழுத்தில் கட்டப்படும் தாயத்துப்பொரு தகரொன்றும் சான்று பொருளாக இனம் காணப்பட்டுள்ளது. அகழ்வின் பொழுது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்திறனிகள், துறைசார் நிபுணர்கள் என்று பலரும் பங்கேற்றனர். சில வாகன இறக்குமதியாளர்கள் எதிர்காலத்தில் மீண்டும் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்படும் என்ற அச்சத்தை மக்கள் மத்தியில் பரப்பி நுகர்வோரை தவறாக வழிநடத்தி வருவதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான தேவையற்ற அச்சத்தை சந்தையில் உருவாக்குவதன் மூலம் நுகர்வோர் அதிக விலைக்கு வாகனங்களை வாங்குவதற்கு தூண்டப்படுவதாகவும் இதன் காரணமாக மாற்று விகிதங்கள் மீது தேவையற்ற அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சேற்று நிலத்தில் புதைக்கப்பட்ட இளம்பெண் காணவில்லை என்று போலீசிலும் புகார் அளித்த இளைஞர், விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட உடலம், காதலன் தப்பியோட்டம், தென்னிலங்கையில் பகீர் சம்பவம். இலங்கையில் முதன்முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதம், மிரண்டு போன அதிகாரிகள், பல கொலைகளுடன் தொடர்பு உண்டா எனும் கோணத்தில் ஆரம்பமான விசாரணைகள். மேகோட பகுதியில் ரொட்டி வாங்க நின்ற மக்களை மோதிய வாகனம், நீதிமன்றம் எடுத்த அதிரடி உத்தரவு, வெளிநாட்டு பயண தடை. திடீரென்று மதம் பிடித்த யானையால் பெரகராவில் நேர்ந்த நிலை, உயிரை பிடித்துக் கொண்டு ஓடி தப்பிய மக்கள், வெளியான அதிர்ச்சி காணொளி. இணையத்தை அதிகம் ஈர்த்த புகைப்படம், நாட்டிற்கு வந்த இளம் சுற்றுலா பயணி பெண்ணுக்கு நேர்ந்த நிலை, அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை. கனகராயன்குளம் ஏனையின் வீதியில் நடந்து சென்ற இளைஞர்களுக்கு நேர்ந்த நிலை, தப்பி ஓடிய சாரதிகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வெசா கூடுகள் உடைத்து சேதம், மாணவர் ஒன்றியம் விசேட அறிக்கை, செய்தது யார்? குற்றம் இழைத்தவர்கள் உள்ளே செல்ல ஆயத்தமாகுங்கள், உள்ளே கவிதை புத்தகம் எழுத கொப்பி கொண்டு போங்கள், அரச தரப்பு எச்சரிக்கை. சிறைக்குள் முன்னாள் அமைச்சரின் சொகுசு வாழ்க்கை, போத்தலுக்குள் மதுபானம் கொண்டு சென்ற போது அதிகாரிகள் செய்த செயல். இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கான காரணத்தை வெளியிட்டுள்ள அரசாங்கம், போலிகளை நம்ப வேண்டாம் என அமைச்சர் அவசர எச்சரிக்கை. மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள், மீட்கப்பட்ட சிறுவர்களுடைய எலும்பு தொகுதிகள், தாயத்துக்களும் மீட்பு. வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கியின் ஆளுநர் வெளியிட்டுள்ள தகவல்.